உழைப்பிலே உடம்பு கண்ட பெண்களை கற்பழிக்க அதே பெண்ணை கண்ணுக்கு மேலாக நினைக்கிறான் மற்றும் இந்த விஜயபுரி நாட்டை விஜயசேர மன்னன் என்ற பெயர் வகித்து சீரம் திறப்பு அணிந்த முறைப்படி காவல் தயாரை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கை உற போட்டுப்பாடு மன்னர் வருகை கண்டி மலர்களை தூவி என் கழுத்துக்கு போடுங்க போடுங்க ஐயா இந்த நாட்டுக்கு யாரு யாரு இந்த நாட்டு மன்னா இந்த ஊர் வண்ணால்ரா வேலூர் பக்கத்துல ஊசூர் வண்ணாடா ஊசூர் வண்ணாடா யாரு ஊரு சுத்துற வண்ணாடா ஐயா இந்த நாட்டுக்கே நீங்க யாரு யாரு மாமா மன்னன் பை ஒண்ணு தோல்ல மாட்டிக்கிட்டு ஊரை பத்து போட்டோ காட்டி புரோக்கர் வச்சாரு மன்னருக்கெல்லாம் மன்னர் மாமன்னர் அவர் போய் கேவலம் பார்க்கலாம் பாரு பண்ண பையா புரோக்கர் வேலை செய்யறாரு நம்ம பொட்டிக்காருக்கு மட்டும்தான் ஐயா இப்பெல்லாம் மாலையில தவறு நடக்குதுங்க தவறா ஆமா என்னப்பா பாம்பு வைக்கிறாங்க குண்டு குண்டு இப்ப கைதுல ஏதோ போட்டா அது எங்க நிக்கும் ஐயா சமான பீஸ் வருமுறை ஒழித்தால் மந்திரி கலைக்கு இருந்தாலும் இந்த ஊரில் என்ன காப்பாத்திருக்கீங்க அதனால ஆட்டாத யார் ஆட்டுவாங்க உன் பெருமை பாராட்டு அப்படி இருக்க இத பார்த்தையா இதுதான் விஜயபுரி நாடு பாடு யார பாத்திரா பாடுன்ற யாரு பாடுன்ற ஆமா இதுதான் நாடு சொன்ன விஜயபுரி நாடு அவன் தான் எங்கதான் அச்சுனா எங்க ஓடுன்னு தெரியும் ஆமா இது விஜயபுரி நாடா இது கழிக்குளம் இந்த விஜயபுரி நாட்டை விஜயசேர மன்னன் எந்த பெயர் வைத்து சிறப்புவாங்க எனக்கு திருமணமானது ஆமா கற்பக வழி என்று பெருமணம் முடித்தேன் அழகான 2 குழந்தைகள் பிறந்த உடனே என் மனைவி ஏற்க எழுதி விட்டான் ஐயோ பாவங்க நல்லா புரியுது சீக்கிரம் செத்துட்டாங்க நீங்க எப்ப சாவு போறீங்க மனைவி இறந்த பிறகு 2 குழந்தைகள் கண்களை என் மகன் பெயரோ வெளிநாடு பட்ட படிப்பா சென்று வருவதாக மகள் பெயரோ இருந்தால் ஆமா அனுமதி வர வேண்டிய நாட்டில் வணக்கம் அண்ணா வாழ்க வாழ்க மாமணி மன்னா ஆட்சி நவரே அரியாசன் என்னை பெற்றெடுத்த தந்தையே உன்னத மகன் ஏழரசன் என்ன நடக்க வேண்டும் நீங்க நடத்த மேட போடுறீங்க காலையில் யார் நடக்கூடாது அதாவது சிம்மாசனம் யாருக்கிறார் மாமனார் பொண்ணை கட்டிக்கிறாரு மாமனார் ஆமா அவர் மகத்தோட இருக்க வேண்டும் அதற்காக காலையிலே சிறந்த கலை சிறந்த கலை முருங்கக்கலை எப்படி ஊர்ல ஒரு சென்று ரொம்ப கிடையாது வீட்டுக்கு ஒரு முருங்கை ஓர்ல ஒரு கலை வரைக்கும் அதாவது நீ சொல்றது கிளை ஆமா நான் சொல்றது கலை புரியுதா அவருக்கு நாங்க சிறந்த கலை நோட்டி Thank you.
நாட்டியம் ஆடுறது இவர் என்ன ஆடுறான்? அவங்க ஆடியது பரதநாட்டியம். நீ ஆடியது? நான் ஆடியது வராதநாட்டியம். நாட்டியம் பாடுபட ஆடணும். என்ன வாசிக்கவில்லை? பாயாசக்கெல்லாம் நேரா கடைக்கு போ. சரி. 10 ரூபாய் கொடுத்து பட்டாணி வைங்க. அதுவும் 10 ரூபாய்க்கு முருகு வைங்க. முருகு வேணா பட்டாணா நீங்க ஆடு வரவில்லை. என்னை வாழ்த்துக்கள் தளபதியாரே. மங்கள் உண்டாகட்டும். வணக்கில் வரசே வாழ்க பல்லாண்டு ஆகட்டுக்கு. வணக்கண்டா பெரியவரே. என்ன பண்ணீங்க? அடிங்க லப்பர் சுத்தி. அவளத்தான உனக்கு நான் தலைதார வட போட்டேன், கால் போட்டேன், யார போட்டேன், என் முக்கா போட்டேன், என் முழு போட்டேன், மஞ்சா போட்டேன். ஆமா நான் அரை போட்டேன், இது முழு போட்டேன். அடி யார பாத்தினா பெரியவரன்ற உன்னதாண்டா மரியாதை கட்டுப்படும். என்ன நான் ஊருக்கு ஒரு கட்சி பாத்தீங்கன்னா என்ன உனக்கு ஆம்பளை வர மாதிரி வந்து போவா? ஆமா நான் பொட்டல நானு சொல்லதான் தெரியுமா? என்னடா நான் ஊருக்கு ஒரு கட்சி பாத்தீங்க. வேற என்ன நீ? எனக்கு பெரியவர் இருந்தது உண்மைதான். உண்மையா? ஆமா. என்னடா சொல்ற? வேலூர் சிஎம்ஸ் ஹாஸ்பிடல் போய் பெரியவருக்கு ஆபரேஷன் பண்ணி எந்த நெருக்கடி பழப்பட்ட அசிங்கமா உனக்கு அது என்ன வெளி சொல்ற? நான் ஆபரேஷன் பண்ணிட்டேன். மண்ணுரு 1.5 கிலோ வச்சுக்கிறேன். ஏண்டா? ஆமா இந்த மன்னர் ஏண்டா இன்னைக்கு லேட்டா வந்தாரு? ஏம்மா இவர் வேலூர் பக்கத்துல ஊசூரி தினந்தோறும் பஸ்ல தான் வருவாரு. அங்க இருந்து அரசு பேருந்துல தானே வரணும். தமிழ் டீச்சர் வந்துக்கிறாங்க. அரசு பேருந்துல பஸ்ல தான் வருவாரு. பஸ்ல எல்லாருக்கும் ஒரு டிக்கெட்னா ஐயாவுக்கு மட்டும் 2 டிக்கெட். ஆமா எப்படின்னா அவருக்கு ஒரு டிக்கெட்னா அந்த மூட்டைக்கு ஒரு டிக்கெட். அதனால இன்னைக்கு ஒரு டிக்கெட் தான் எடுத்தாருமா. ஒரு டிக்கெட் எடுத்தாரு. டிக்கெட் எடுத்து காசு இல்லையா? பாதியிலேயே இறக்கி விட்டாங்க. கண்டிப்பா பாதி வழியில இறக்கி விட்டாங்க. ஆமா அங்க இருந்து எப்படி வந்தாரு? டிங்க 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 சரியான வழி நான் சொல்றேன்டா. சொல்லுமா. ஏண்டா அந்த கடையில போய் 5 ரூபாய் கொடுத்து பிளேடு ஒண்ணு வாங்கியாந்து அந்த கரப்த பில்ல பல்பல்வே அந்த டிசி நடக்குறா. என்னடா அவர்கிட்ட டிக்கெட் எடுத்தே காசு இல்ல. ஆமாடா. பிளேடு வாங்குறது எங்க இருக்கு பாவா இருக்கு. வரும்போது சேத்துப்பட்டுல சொல்லிட்டு வந்துக்கறமா. சேத்துப்பட்டுல யாருக்கு சொல்லிட்டு வந்திருக்கீங்க? பாய் கிட்டியா? ஆமா. என்ன பாய் எங்க மன்னர் ரொம்ப அவசரப்படுறாரு. அத்தாச்சி ரொம்ப லோல் பண்ணிக்கிறாரு. அந்த பாரத் நீடா இறக்கணும். அவர் இல்ல என்ன சொன்னாரு? சொல்லிட்டாரு. என்னன்னு? சாரதி காலையில நாடகம் முடிச்சிட்டு கறிக்கடையில வந்துரு. கறிக்கடையில வர சொல்லிட்டாரு. ஆமா. பிறகு நான் மசூதிக்கு போய் வந்தறேன். மசூதிக்கு போய் வந்த உடனே அல்லாஹ் ஏண்டா அது என்னடா பண்ண போறீங்க? 1.5 கிலோக்குதேம்மா. யார் கூட போறீங்க? அத பொடிகாரலாம் கூட போறேன். ஏய் எனக்கு வராடா பையா. சின்ன தம்பி அந்த போலனோட சண்டை போடுறாருடா. குத்துறா. நம்மளால கையா. அதான் அவர் குத்துறா. ஏண்டா இந்த கம்பெனி யாருக்கு கொடுக்க வேணாம். மன்னர் வேசறாருல சேகர் அவருக்கே கொடுத்துருக்கடா. பல்லு தான் இல்ல நேத்து கறி வச்சாங்க. எவ்வளவு வச்சாடா? வானான்னு சொல்லக்கூடாது. கறி 2 கண்ணு 3 கண்ணு போடுன்ட்டு சாப்பிடுறாரு அப்படியே. இந்த கறி குத்தா எப்படி பண்ணுவாரு? என் மூதி ஆவியா? நான் என்ன சொன்னேன் நீ என்ன சொல்லிக்கிற? கசமானா ஏண்டா உன்னை வயதில் முதியவர்னு சொன்னேன்டா. ஆமா வயதுல மூத்திரம் உடம்பு கட்டேன். ஏண்டா அதெல்லாம் விடி என்ன அழைத்த காரணம் என்ன? உன்னை அழைத்த காரணம் எங்க கை பாவணும் கை கால வச்சுக்குவேன். காட்டு என்னடா முடிச்சியா? ஆடல் பாடல் அபிநயம் அப்படி சொல்லிடா. ஆட ஆட நாடு ஆம்பளை பசங்களா
நாட்டுகிறவருக்கு வாழ்க வாழ்க. நாட்டுக்கு தளபதியாரு பணமோடு வந்திருக்க வேண்டும். இல்லையா? வாழ்த்துக்க சித்தப்பா. அப்படியே என்ன வர்றவெல்லாம் சித்தப்பா பெரிய பாடுங்க. என்ன சொல்றா? மூட்டை கட்டி அடிக்கிட்டு இருக்கிறாங்க. நெய்ய நிறுத்தம் என்னத்துக்கு? ஓட்டு கொடுக்கறதுக்கு. ஆமா நம்மளே ஏற்பட்டுருக்காங்க பார்த்தா சித்தப்பான்றேன். அப்படியா? ஓட்டு கொடுங்க. அடுத்தது காரணம் அங்க போய் பாரு. அப்படியா? வணக்கம் அண்ணா. அண்ணாவா ஏய், அண்ணா உங்களை அன்னைக்கு வணக்கம் தாத்தா. அது யாரை பார்த்தா உன்னை பார்த்துதண்டா. தாத்தா தாத்தான்னு சொல்றேன். ஆ. தாத்தா வெளியே பார்த்தா என்ன வேலை? தாத்தா என்ன வேலை? ஆ? என்ன வேலை செய்வீங்க? அவர் வந்துட்டாருவா. வந்துட்டாரா? வேலை சும்மா போச்சு. அப்படியா? பாரு என்ன? தாத்தா தாத்தா கேவலமா பேசாத. ஏன்? அது அந்த காலத்து லிஸ்ட் இன்ஜின், அப்படியா? பழைய காலத்து மோட்டரு. என்ன மாட்டியா? ஸ்டார்ட் ஆகுது லேட் ஆகும். ஆச்சுன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படியே 100 அடி ஆயிடுச்சுன்னா தண்ணியை ஏய், எங்க? தொட்டில. தொட்டில் அப்படி சொல்லி தெளிவா. ஏய் ஆடலுடன் பாடல். அப்படியா? நீ ஆடு ஆடு. ஆடு ஆடு. கேக்குறாங்க பாரு ஆம்பளைங்க, அவங்களுக்கு அப்படியே ஓயணும். அப்படி என்னது? வாயில சொல்லு. அப்படி தெளிவா சொல்லு. கேக்குறோம். அப்படி ஆகட்டும். ஏ தந்தானே தன்மானத்தை அவருடா பணம் மூட்டையா? ஆமாண்டா. நினைச்சா அவருடா மானகட்ட பையா தன்மானத்தை அவருடா பணம் மூட்டை. ஆமாண்டா. அந்த பொம்மை நம்ம போறேன் கொடுக்குறியா? எனக்கு நீட்டா தெரியா குண்டா தெரியாடா? நீட்டா வைக்கிறோமா? நீட்டா வேணும்டா. குழந்தை சேனிக்கு நோட்டு தெரியா தெரி தெரியாடா? நோட்டா வைக்கிறேன். வைக்கிறியா? நீ தூங்க வைக்கிறோம் போ. சிறப்பான நாட்டியம். ஆமா, ஒரே ஃப்ரீ மாதம். சிறப்பான நாட்டியம். மே மாதம் போய்விட்டோம் கலையை கண்டு
இந்த விஜயபுரி நாடு குதூகலமாக இருக்கு. ஒரே குஜாலா இருக்குது. சந்தோஷமா இருக்கு. அப்பா அரசவை ஒன்றே கூடியிருக்கிறது. அனைத்த காரணம் அப்பா மகனே எதற்காக வருத்தம் தெரியுமா? எதற்கப்பா? வெளிநாடு சென்றாயே ஆமா பட்ட படிப்புல சிறப்பாக முடித்து நல்ல முறையில் முடித்து விட்டேன். யாதொரு குறைவில்லை. எதற்காக வருத்தம் தெரியுமா? எதற்கப்பா? எனக்கோ வயதாகிவிட்டது. அப்பா வயசாகி போச்சு. இன்னைக்கு நாளைக்கு சாவ போறேன். எனக்கு வயதாகிவிட்டது. ஆமா. அதனால் இந்த அரசாங்கம் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள அப்பா போது நிறுத்துங்களப்பா. நானும் சின்ன சிறியவன். அரசியல் அனுபவம் எனக்கு தெரியாது. வேண்டாம் அப்பா இப்போது. அரசாங்க பொறுப்பு தான் வேண்டாம் மறுக்கிறேன். உனக்கு இந்த பெண்ணை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் ஆசைப்படுறப்பா. திருமணமா? அப்பா என்னுடைய தங்கை இருக்கிறாயே அரசி, அவளுக்கு திருமணம் செய்து கண் குளிர பாருங்களப்பா. இப்போ எனக்கு திருமணம் வேண்டாம். சரி என்னப்பா போறேன்? அப்பா நானும் என்னுடைய தோழரும் நகரோட சுற்றி பார்க்க போறோம். விலை கொடுத்தால் போதும். கொண்டு வாப்பா. போடா புறப்பட போகலாம். மகனோ நகரம் போகிறார். பாதுகாப்பா சென்று வா. இதோடு இந்த அவை கவனம். என் நாட்டு மணங்க பிறகு என் நாட்டு மணி வரும் எனக்கு நினைத்திருந்தேன். அடுத்து மகன் அடுத்து மகன் எனக்கு வயதை விட்டது. என் நாட்டின் பொறுப்பேற்றுக்கிறது கேட்டேன். அது வரட்டும். கேட்க வேண்டாம். கேட்கவில்லை என்ன பண்ணுங்க? மன்னன் சாய் வட்டம் மதிக்காதவன் இது நாட்டு செய்வானோ செய்ய விட்டு வேணாம். விட மாட்டேன். புறப்பட அன்றும் இன்றும் என்றும் இமயம் முதல் குமரி வரை இந்த தமிழ் மனத்தை தமிழனின் புகழ் மாண்பு கிடந்த நாடே இந்த சேர சோழ பாண்டிய நாடு, அருந்தமிழ் நாடு இந்த நாடு. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாதி, மயிலுக்காக போர்வையை ஈந்தான் தேகன், ஒரு பசுவிற்காக தான் பெற்றெடுத்த ஒரே ஒரு மகனையே தேர்காலிட்டார் மனுநீதி. புறாவிற்காக தசை தந்தான் சிபி சக்கரம், மானத்திற்காக தன் உயிரையை நெய்தான் பாட்டு. நம்முடைய தமிழ் வாழ தலை கொடுத்தால் குமணன் என்று சொல்வார். இப்படி எல்லாம் மாறி போல் வாரி வளர்ந்து பாரி வள்ளல்கள் பிறந்த இந்த தாய் திருவிழாக்கள் ஓர் பகுதியாக விளங்கக்கூடிய இந்த விஜயபுரி நாட்டில் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலே கலைச்செல்வன் என்ற பெயரோடு நான் வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருக்கிறது எனக்கோ கலைச்செல்வி என்ற ஒரு தங்கை இருக்கின்றார். அப்பா, நான் சின்னஞ்சிறுவனாக இருக்கும் போதே எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையின் கருத்திலே என் தங்கையை ஒப்படைத்து விட்டு இந்த உலகத்திலே எங்களை அவர்கள் புரிந்த நாள் முதலாக என் தங்கைக்கு எந்தவித குறையும் நேராமல் தன் இவை காப்பது போல் காத்து வளர்த்து வந்தது. என் தங்கையும் நாளொரு மேடையும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து தக்க பருவம் அடைந்தவளாக இருக்கின்றார். என் தங்கைக்கோ திருமணம் முடிந்து விட்டார். என் தங்கைக்கோ திருமணத்தை நடத்தி முடித்து விட்டால் என்னுடைய கடமையும் முடிந்து படித்தேன், பல பட்டங்களை பற்றி எங்கு தேடி வேலை கிடைக்கவில்லை.
வேலை ஏறி சென்ற அண்ணன் இன்னும் வீடு திரும்பவில்லை என்பதற்காக என் தங்கை எனக்காக காத்திருப்பார். சென்று தன்னை தான் படைத்தாலும் தர்ம வேண்டும், பணிவானவர் பாதத்தை பணிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த விஜயபுரி நாட்டில் ஒரு எளிமையான குடும்பத்தில் மகளாக பிறந்து கலை செல்வி என பெயரோடு எந்த ஒரு குறை இல்லாமல் வாழ்ந்து வருகிறது.